ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Indujha ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ரீசெண்டாக கோயம்புத்தூரில் கணுவாய் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட புதுசாக ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் என்னோடய மேக்கப் அவுட்ஃபிட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஜிம் எங்கே இருக்குது, ஜிம்மோட அவுட்லுக் எப்படி இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது, ஜிம்மில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ இது மாதிரி இது ரிலேட்டடாக நான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளோட ஜிம் எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் நியர் கணுவாய் பஸ் ஸ்டாண்ட், கணுவாய் டு thudiyalur போகிற ரோடில் 3rd பில்டிங் SR காம்ப்ளெக்ஸ். பாடி மெக்கானிக்ஸ் ஜிம்மோட நேமு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப் ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளோட ஜிம் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட்வேர் ஷாப்புக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஜிம்முக்கு போகிற வே இருக்குது. ஓகே, இப்போ நான் ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த வே வழியாக நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஜிம்மில் எந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இது வீடியோ கிளிப்பிங் பார்த்திங்கன்னா ஜிம் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய சில வேலைகள் அண்ட் சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் நான் ஷூட் பண்ணினது. அண்ட் இது கொரோனா காலம் அப்படின்றனால நிறைய பேரை இன்வைட் பண்ணலை. ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் மட்டும் வச்சு சிறப்பாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜிம்மெல்லாம் விசிட் பண்ண கிடையாது. ஓப்பனிங் அன்றைக்கி தான் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எங்கள் அண்ணா, அண்ணி, தாத்தா, மாமா, அத்தை எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ஜிம் ஓப்பனிங் அன்றைக்கி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஜிம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே ஒர்க் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அது வரைக்கும் யாரும் பெருசாக விசிட் பண்ணுறதுக்கு வரல. ஓப்பனிங் அன்றைக்கி நிறைய பேர் விசிட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஜிம் இந்த இடத்துல வருது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்ததாக 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா புது பில்டிங். இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த ஜிம் ஐடியா, ஜிம் ஒர்க்கை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோர் ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ், பெயிண்டிங்ஸ், எவ்ரிதிங் இன் ஜிம் எல்லாமே பார்த்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ஜிம்முக்காகவே. அண்ட் முக்கியமாக எனக்கே ஜிம்மு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு பார்த்ததுமே. என் பையனை பாருங்கள், ஜிம்மு மிஷின்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டாக ஏதோ பிளாஸ்டிக் மாதிரிலாம் இருந்தது. அது என்னன்னு தெரியல எனக்கு சரியாக. அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிறத இங்கேயும், இங்கே இருக்கிறத அங்கேயும் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தான். மிஷின்ஸ்லலாம் ஏறி விளையாடிட்டு இருந்தான். அவன் ஏதோ புதுசாக விளையாடுறதுக்கு நம்ம அப்பா கூட்டிகிட்டு விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகியிருந்தாலும் எல்லாருக்குமே பார்த்ததும் பிடிக்கிற மாதிரி எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிருந்தது. ஓகே, இப்போ நம்ம ஜிம்மில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ 1 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணால் போதும். 1 இயர் உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது 1 வருஷத்துக்கு பணம் கட்டிட்டு 2 வருஷத்துக்கு நீங்கள் ஜிம் வந்துக்கலாம். அதே மாதிரி 6 மாதத்துக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். எக்ஸ்ட்ரா 6 மாதம் நீங்கள் ஜிம் வந்துக்கலாம். டவல் அண்ட் கிட் பேக் ஃப்ரீயாக தராங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் 1500. அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வெறும் 750 மட்டும் மந்த்லி பே பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா 6 மாதத்துக்கு 4500 மொத்தமாக பே பண்ணிக்கலாம். 1 இயருக்கு 5999 மொத்தமாக பே பண்ணிக்கலாம். மொத்தமாக பே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் ஃப்ரீ. சூப்பராக இருக்குல்ல இந்த டீல். ஓகே, இப்போ ஜிம் ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஜிம்முக்குள்ளே இருந்த சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு அந்த ரிப்பன் எல்லாமே வாலில் ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு எல்லோரும் வெளியே நின்றுட்டுருக்காங்க.
네가 내게 말을 걸 때마다 내 기분은 higher Girl what's your desire 내 심장은 paradise You're beautiful girl can't you see 다들 너를 질투해 걱정 마 girl can't you see 내 눈엔 늘 완벽해 Won't you call me when you get this Yeah 못나도 내겐 이뻐 Yeah 뭘 해도 내겐 이뻐 Yeah I want more money Yeah I want more money 못나도 내겐 이뻐 Yeah 뭘 해도 내겐 이뻐 Yeah I want more money Alright Okay Alright You'll be alright. ஓகே, இப்போ நம்ம ஜிம் ஓப்பனிங் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கேக் கட் பண்ணியாச்சு. எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூலாம் ஷேர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ நம்ம ஜிம்மில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். மிஷின்ஸ் எப்படி இருக்குது, ஸோ எந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். இந்த வீடியோ கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்க்கு முன்னாடி நாள் நைட் நான் போயிட்டு ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் டெஸ்க் இருக்குது. ரிசப்ஷன் டெஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. அங்கே நின்று தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருந்தோம். பேக்ரவுண்ட் செம்மையாக இருந்தது.
அண்ட் ஜிம் ஃபுல்லுமே பெரிய பெரிய மிரர்ஸ் இருக்குது, எல்லா இடங்கள்லையுமே பெரிய பெரிய கண்ணாடி இருக்குது. அண்ட் மெஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பெஸ்ட்டான மெஷின்ஸாக வாங்கி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணுறது ஃப்ரீ தான். அண்ட் 2 days வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஜிம் வந்து பார்த்திங்கன்னா யூனிசெக்ஸ் தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பர்சனல் ட்ரைனிங் இருக்குது, பர்சனல் கைடன்ஸ் இருக்குது. ப்ரைவேட்டாக வந்து உங்களுக்கு டைமிங் வேணும்னாலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. அது போக பர்சனல் டிப்ஸ் லைக் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அண்ட் ஃபுட் சார்ட், டயட் சார்ட், நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக ஜிம் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெயினர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் ட்ரெயின் பண்ண போகிறாங்க, மிஸ்டர் பிரபு. ஹீ வான் 2 times மிஸ்டர் சவுத் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ 2 time மிஸ்டர் கோயம்புத்தூர் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னும் நிறைய டைட்டில் மெடல்லாம் வந்து வின் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெயினர் பற்றின பயம் வேண்டாம். ட்ரைனிங்லாம் ப்ராப்பராக இருக்கும், கைடன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் தென் நம்ம ஜிம்மோட இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு வர ஜிம் பர்சன்ஸை மைண்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், அவங்களோட கம்ஃபர்ட்னஸ் எது, ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. ஜிம் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. மெஷின்ஸ் எல்லாம் வந்து நல்லா கேப் விட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் வெயிட் மெஷின்ஸ் இருக்கிற சைடு, அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுற அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கொரோனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும் நம்ம போகிற பிளேஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா. ஸோ அதிலெல்லாம் வந்து எந்த குறையும் வைக்காத அளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குது நம்ம ஜிம். ஸோ அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நம்ம ஜிம்மோட அட்ரஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அடிஷ்னலி கேர்ள்ஸ்க்கு வந்து 100% சேஃப்டி அண்ட் ப்ரைவசி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் வந்து தனியாக இருக்குது. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பெரிய துணி கடைகளெல்லாம் ட்ரையல் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை விட பெஸ்ட்டாக நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. உள்ளே ஒரு பெரிய ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. நான் வீடியோ எடுக்கும்போது குட்டி திங்ஸ்லாம் அங்கே இருந்தது, பட் இப்போ அதெல்லாம் நீட் பண்ணி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தென் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. லைட்டிங், பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இன் தேர், எவ்ரிதிங் இஸ் குட். செக் பண்ணி பாருங்கள், கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். நானும் வந்து ஜிம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. அண்ட் தென் எங்கிட்டையும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஜிம்மு எங்கே இருக்குது, எப்போ ஓப்பன் பண்ணீங்க, பெங்களூரில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஜிம் வந்து பெங்களூர்லலாம் இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட வீடியோ சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்குது அப்படின்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.